Hello friends, வணக்கம். Welcome back to our channel Mona Pandi Lifestyle. So வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து இனிமே வந்து வீடியோ வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அக்கா பியூட்டி டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே பீரியட்ஸ் டிப்ஸ், ஏர்லியா எப்படி பிரெக்னன்சி ஆகணும் அண்ட் சாரி டிரைப்பிங் இந்த மாதிரிலாம் வந்து போடுவீங்க. ஏன் அதெல்லாம் போடவே மாட்டீங்க? அட்லீஸ்ட் மோனா பாண்டி சேனல்லையாவது போடலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அப்புறம் தான் யோசிச்சேன், சரி ஏன் நம்மளோட மோனா பாண்டி சேனல் வந்து ஏன் அப்படியே இருக்கு, அதுலயே போடலாமே அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி இன்னையில இருந்து நீங்க என்ன மாதிரிலாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்றீங்களோ, நம்ம மோனா பாண்டி லைஃப் ஸ்டைல் சேனல்ல கமெண்ட் பண்றீங்களோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா போடுவேன். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி, நான் ஜஸ்விகா மீடியால ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கரெக்டா வந்து 9 மந்த்துக்கு முன்னாடி, 9 மாசத்துக்கு முன்னாடி பிரெக்னன்சி இயற்கையான முறையில ஆகுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் அக்கா நீங்க போட்டதுக்கு அப்புறம் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி ரொம்பவே நன்றி. அண்ட் அந்த டிப்ஸ்லாம் வந்து ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அந்த கூடவே அடிஷனலா ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ வந்து ஏர்லியா முக்கியமான விஷயம் இயற்கையான முறையில எப்படி வந்து கருத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 டிப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நிறைய பேர் வந்து இந்த பீரியட்ஸ் முடிஞ்சு 16வது நாள்லாம் வந்து கான்டாக்ட் வச்சுட்டோம் அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா அது வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து உண்மையா நடந்தாலும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில நிறைய பேர் வந்து அந்த டைம் பார்த்து அப்படிலாம் வந்து சேர்ந்துருக்க கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அப்படி இல்லாட்டி ரெகுலரா உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அப்பெல்லாம் வந்து கான்டாக்ட் வச்சுக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த டைம்ல இந்த மணிக்கு இத்தனை மணிக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. மனசுதான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் மனசு வந்து ஒத்து போகணும். அதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், செகண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி ஒய்ஃபா இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் ஜென்ஸுக்கு மேக்சிமம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதாவது ட்ரிங்க்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து ஹெல்த்தியா அவங்க இருக்க முடியும். அண்ட் ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு ரொம்பவே வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது, உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு நல்ல உதவுற மாதிரி ஒரு உணவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வந்து அப்படின்னா, புரோட்டீன் ரிச் ஃபுட்டா சாப்பிடணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் பி, விட்டமின் டி, விட்டமின் இ சத்துக்கள் இருக்கிற மாதிரி உணவா சாப்பிடணும். அண்ட் அதெல்லாம் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா, மேக்சிமம் வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர்ல ஃபுட் இருக்கும்ல, கானு, அப்புறம் ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அதிகமா வந்து சாப்பிடுங்க. முக்கியமான விஷயம், இந்த ட்ரை சீட்ஸ் இருக்கும்ல, சன்ஃபிளவர் சீடு, ஃபிளக்ஸ் சீடு, இந்த மாதிரி வந்து ட்ரை சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஈவன் நீங்க கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் வந்து எள்ளு சாப்பிட சொல்லுவாங்க. பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க தாராளமா வந்து எள்ளு சாப்பிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கீரை வகைகள் வந்து அதிகமா வந்து இன்டேக் எடுத்துக்கணும். பச்சை காய்கறிகள் வந்து நிறைய வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணா மெயின் அந்த வீடியோ வந்து போட்டதே என்ன அப்படின்னா, இப்போ வந்து நார்மலா வந்து உங்களோட பாடி ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு வச்சுக்கோங்க, நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பாடி ஹீட்டை வந்து நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அதிகமா ரொம்ப ஈஸியான வழியில எதுவுமே சாப்பிடாம, வெந்தயம்லாம் கசக்கும், பட் இந்த பாதாம் பிசுன்னு வந்து ஒரு நல்ல நார்மலா கல்கண்டு மாதிரி தான் இருக்கும். அதை நைட்டு தண்ணில் போட்டு காலைல ஒரு பெரிய டம்ளர் ஒரு ரெண்டு மூணு போட்டாலே போதும். 3 கல்கண்டு மாதிரி போட்டுட்டு காலைல வச்சு பாத்தீங்கன்னா டம்ளர் ஃபுல்லா ரொம்பிடும். அது நீங்க பால்லையோ ரோஸ் மில்க்லயோ இல்ல நார்மலா வெறும் வாயில கூட எடுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பிரெக்னன்சிக்கு முன்னாடி யாரெல்லாம் பிரெக்னன்சி ட்ரை பண்றீங்களோ இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு ஃபுல்லா ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஹீட் ரெடியூஸ் ஆகி சீக்கிரமா உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில வந்து கருத்தரிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து எந்த ஒரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. என்ன அப்படின்னா எக்ஸசைஸ். நீங்க வந்து ரொம்ப ஹெவியா எக்ஸசைஸ் அப்படிலாம் இல்ல, நார்மலா நீங்க வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும்ல, நார்மலா வந்து அந்த காலத்துல அம்மாலாம் வந்து எல்லா வேலையும் பண்ணுவாங்க. மாவாட்டுறது, நம்ம வந்து கிணத்துல தண்ணிலாம் வந்து இறக்கிறது, குடம் தூக்கி இடுப்புல வச்சு நடந்து கொண்டு வருது, தலையில ஒரு குடம் இடுப்புல ஒரு குடம் வைக்கிறது. அண்ட் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அம்மிக்கல்லாம் ஆட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நார்மலா நம்ம வீட்டு வேலைகளுக்கு துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, இந்த மாதிரி வீட்டு வேலைகள் நார்மலா பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ½ hour மட்டும் வாக்கிங் பண்ணிட்டு இந்த 5 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஏர்லியா உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில வந்து கருத்தரிக்கும். 5 டிப்ஸ் ஒன்ஸ் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ரெகுலரா வந்து அப்படி இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல கான்டாக்ட் வச்சுக்கிறது. செகண்ட் ஒன்னு, ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்ட்னர் ரெண்டு பேரும் மொபைல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க ஒவ்வொருத்தங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறது. மூணாவது விஷயம், ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடணும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த கெட்ட பழக்கம்லாம் இருக்கும்ல, ட்ரிங்க்ஸ், இது மாதிரி ஸ்மோக், அதெல்லாம் வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணணும். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் அதிகமா பண்ணாட்டியும்
முடிஞ்ச வரைக்கும் உங்களால என்ன எக்ஸசைஸ் முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் போங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் பிரெக்னன்சி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க.